அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தேங்காயை வச்சு ரெண்டு வகையான சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி ரெசிபி. அது மட்டும் இல்லாம ஈஸியா குயிக்கா 5 நிமிஷத்துல இந்த சட்னி ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். காலையில வேலைக்கு போறவங்களுக்குலாம் இந்த சட்னி ரெசிபி ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த சட்னி ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நம்ம வரமிளகாயில் தண்ணி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சிருந்த தேங்காய் எடுத்துக்கிறேன். மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது நல்ல காரசாரமாக இருக்கணும். அதனால 12ல இருந்து 14 காஞ்ச மிளகாய் நமக்கு கட்டாயமாக தேவைப்படும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க 12ல இருந்து 14 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்துக்கங்க. 2 பல் பூண்டு தோல் உரிச்சது, கொஞ்சமா புளி சேர்த்துக்கங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கங்க. புளி கொஞ்சமா பார்த்தே சேர்த்துக்கங்க, அதிகமா சேர்த்துற வேண்டாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதனால கல்லுப்பு சேர்த்துக்கங்க. இதை ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம குறக்குறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. தண்ணி ஊத்தாம குறக்குறப்பா அரைச்சிட்டு அடுத்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். இப்போ நல்லா ஸ்மூத்தா எந்த அளவு அரைக்க முடியுமோ அந்த அளவு ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ அரைச்சிட்டேன். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிக்கங்க. பொடியா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கங்க. இந்த சட்னியில நம்ம வெங்காயம் சேர்க்கறது ரொம்ப ஹைலைட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா பொன்னிறமாகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா தண்ணி, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னியை ஊத்திக்கலாம். இதுல அரைச்சு வச்சிருந்த சட்னியை இந்த கடாயில சேர்த்துக்கங்க. அடுப்பை ஆன் பண்ணியே சேர்த்துறாதீங்க, அடுப்பை அணைச்சிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா திக்கா இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இது நல்லா தளர்வா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்துக்கங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. இதுல லைட்டா உப்பு காரம்லாம் தூக்கலா இருந்தாதான் நல்லா இருக்கும். நீங்களும் வரமிளகாயை வச்சு அந்த சட்னியை ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அடுத்து நம்ம பச்சை மிளகாயை வச்சு தண்ணி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் 5ல இருந்து 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். இதுலயும் 1/2 கப் அளவு துருவி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கங்க. 2 பல் அளவு பூண்டு, 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையும் சேர்த்துக்கங்க தோல் உரிச்சு. பாதாம் 6ல இருந்து 7 பாதாம் சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்துக்கங்க. உடைச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பாதாமுக்கு பதிலாக நீங்க முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. தண்ணி ஊத்தாம நல்லா குறப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு அடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இதுல நீங்க பாதாமுக்கு பதில் முந்திரி பருப்பு சேர்த்தா அது வேற டேஸ்ட் கொடுக்கும். பாதாமும் நல்லா டேஸ்டா இருக்கும். எந்த பருப்பு வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு அடுத்து கடாயில தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. அதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. உளுத்தம்பருப்பு பொன்னிறமானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னியை கடாயில சேர்த்துக்கலாம். கடாயில சேர்த்து இதுலயும் 1/2 டம்ளர் அளவுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சை மிளகாலாம் நீங்க 6ல இருந்து 7 பச்சை மிளகாய் போட்டாதான் நல்லா காரசாரமா நல்லா இருக்கும். பச்சை மிளகாவெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது.
ஏன்னா ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி நம்ம செய்கிறதுனால காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அடுத்து திரும்ப 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த 2 சட்னி ரெசிபியும் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.